நீ அந்த சிலையை கொண்டு வந்தால் மட்டும் போதாது வைரமுத்தா. அவர்கள் நம்மை அவமானப்படுத்த இதை செய்தது போல் நீ அவர்களை அவமானப்படுத்த எதையாவது செய்தாக வேண்டும். வாளுக்கு வேலியை எந்த வேலியும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாக்கி உன் வாளுக்கு அவனை பலியாக்க வேண்டும். செக்கு மாடாகாமல் தப்பித்த ஆதப்பன் செத்து மடிய வேண்டும். உறங்காப்புலி, என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய்? பட்டமங்கலமும் பாகனேரியும் எந்த அளவிற்கு நட்பு நாடுகளாய் இருந்தவை என்பது உனக்கு தெரியுமா? இரு குடும்பத்தினரும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பாசத்தோடு பழகியவர்கள் என்பதை நீ அறிவாயா? உனக்கு எப்படி தெரியும்? நீ இடையில் வந்து இணைந்து கொண்டவன் தானே. இன்று இரு குடும்பத்தினருக்குள் மனம் செய்து கொண்டு உறவினர்களாக மாறியிருக்கும் நிலையில் கணவன் மனைவி இருவரையும் பிரித்து இரு நாடுகளையும் பகை நாடுகளாக பார்க்கிறாயே, இதுதான் இந்த குடும்பத்தில் உனக்கு இடம் தந்ததற்கு நீ செய்யும் கைமாறா? மாமா, இனி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, பட்டமங்கலத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு நான் பழிவாங்காமல் விடப்போவதில்லை. வைரமுத்தா, நான் சொல்வதை கேள். இனி யார் சொல்வதையும் கேட்க நான் தயாராக இல்லை. உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வாள் எதிரியின் ரத்தத்தை ருசி பார்க்காமல் உறங்கப் போவதில்லை. இப்பொழுதே புறப்படுகிறேன். பாகநெறியை பழிவாங்குவதன் மூலம் இருட்டுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டு தனி அறையில் இருக்கும் என் தாயை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். பாகநெறியை அழிக்காமல் நான் திரும்ப மாட்டேன். உங்களை ஏற்றுக்கொண்டால் காலமெல்லாம் உங்களுடையவளாக உங்களுக்காகவே வாழ்வேன். இது போதும் வடிவ, இது போதும். நம் காதலின் அச்சாரமாக இந்த பதக்கத்தை உனக்கு அணிவிக்கிறேன். இதுவே நமது காந்தர்வ விவாகத்தின் அடையாளமாக விளங்கட்டும். வீர பரம்பரையில் பிறந்தவள் இந்த கல்யாணி யாருடைய மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டாள். ஓ, அந்த அளவிற்கு போய்விட்டாயா? அப்படியானால் நானும் என் முடிவை சொல்லிவிடுகிறேன். நீ இப்போதே எங்கள் பட்டமங்கலத்தை விட்டு வெளியேற வேண்டும். இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. இது இந்த பட்டமங்கல தாம்பலக்காரனின் உத்தரவு. வா. கல்யாணி, அண்ணி, மாங்கல்யமும் கழுத்துமாய் திருமகளாக தோன்றிய அந்த மங்களகரமான நாள் எங்கே? இன்று மணாளன் உயிரோடு இருந்தும் மாங்கல்யத்தை இழந்துவிட்டு வந்து நிற்கும் இந்த நாள் எங்கே? இந்த நிலை நானாக தேடிக்கொண்ட வினை அண்ணி. பகையாளிகளான பட்டமங்கலத்தை சேர்ந்த ஒருவரை பார்த்து ஆசைப்பட்டேனே, அது என் முதல் தவறு. அவர் மீது காதல் கொண்டு அவரையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேனே, அது மற்றொரு தவறு. அவரும் என்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறார் என்று நினைத்தேனே, அது எல்லாவற்றையும் விட மிக மிக பெரிய தவறு. அப்படி சொல்லாதே கல்யாணி. காதல் ஒருபோதும் தவறானதாக இருக்க முடியாது. அது உண்மையானது, சத்தியமானது. அண்ணி, நீங்கள் இப்படி சொன்னதிலிருந்து என் அண்ணனிடம் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் என் நிலை அதுவல்ல. என் முதல் இரவே முடியா இரவாய் என்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டதே. அன்றே உங்கள் தங்கை வடிவாம்பாளை தேடிச் சென்று
ஆசை வார்த்தை பேசினார் என் ஆசை காதலர். இல்லை இல்லை, அப்பொழுது என் கணவர். பிறகு சீர்வரிசையை அனுப்பிவிட்டு அவர் அந்த வடிவின் வீட்டிலேயே அடியெடுத்து வைத்து விட்டார். அடியெடுத்து வைத்திருக்கலாம், ஆனால் அவர் விரல் நுனி கூட அவள் மீது படவில்லை. சீர்வரிசை வந்ததும் யார் என்று கூட பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்ட என் தங்கை வடிவு என் மனைவியை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சீர்வரிசை அனுப்பினேன் என்று சொன்னதும் கல்யாணிக்கே துரோகம் இழைக்க நினைத்தேனே என்று வருந்தினார். பிரிந்திருந்த என் தங்கை திரும்பி வர காரணமாக இருந்தவரே உன் கணவர்தான். ஆனால் நீயோ அவரை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு வந்துவிட்டாய். இந்த நிலையில் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. இனி நீ கல்யாணிக்கு எவ்வளவுதான் ஆறுதல் கூறினாலும் முன்போல் அவளை வாழ வைக்க முடியாது சுந்தரி. அண்ணா. சுந்தரி, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமையான அவமானத்தை எனக்கும் என் தங்கைக்கும், ஏன் எங்கள் வாட்கோட்டை நாட்டுக்கே இழைத்து விட்டது அந்த பட்டமங்கலத்து குடும்பம். இதற்கு பழிவாங்காமல் விட்டால் என்னுடைய மானம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் மானமும் கூட பறிபோய் விட்டதாகத்தான் பொருள். என் தங்கை கல்யாணியின் தாலியை 4 கால் பிராணியின் கழுத்திலே தொங்கவிட்டவர்களின் உடலை ஊறு கூறாக பிளந்து அதை பாகநேரிக்கு இரையாக போடாவிட்டால் என் பெயர் வாளுக்கு வேலையில்லை. அண்ணா, என் பொருட்டு இவ்வளவு பெரிய போராட்டமா? என் துயரம் என்னோடு போகட்டும். பாகநேரி பட்டமங்கலம் மக்களுக்கு என்னால் எள்ளின் முனையளவு கூட துயரம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். கல்யாணி சொல்வதை நீங்கள் சற்று யோசிக்கத்தான் வேண்டும். அம்பலக்காரர்களின் நாடுகள் களம் அமைப்பதால் வெள்ளையர் கூட்டத்துக்குத்தானே கொண்டாட்டம். போரை தள்ளி வைத்துவிட்டு வெள்ளையர் போன்ற ஒரு பொதுவான மனிதரை கொண்டு பட்டமங்கலத்தாருடன் நாம் பேசி பார்த்தால் என்ன? அண்ணா, நம் பாகநேரி தேருக்கு பட்டமங்கலத்து வீரர்கள் தீ வைத்து விட்டார்கள். பாகநேரி தேர் எரிக்கப்பட்டதா? பட்டமங்கலத்து படை எப்போது இங்கு வந்தது? எப்படி அவர்களால் பாகநேரிக்குள் நுழைய முடிந்தது? ஒரு ஆங்கிலேய வீரன் தலைமையில் வந்திருக்கிறார்கள். வழிமறித்த நமது வீரர்களிடம் வெள்ளைக்கார கம்பெனியின் படை என்று பொய் சொல்லியிருக்கிறார்கள். நம்மவர்களும் நம்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் உள்ளே நுழைந்து திடீரென தேருக்கு தீ வைத்து விட்டார்கள். தேருக்கு தீ, தேருக்கு தீ. அப்படியானால் அவர்கள் நேருக்கு நேர் மோத தயாராகிவிட்டார்கள். நாம் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்று பொருள். அதப்பா, இனியும் நாம் மற்ற அம்பலக்காரர்களின் படைகள் வருவதற்காக காத்திருக்க தேவையில்லை. நம்மிடம் இருக்கும் படைகள் முழுவதும் அணிதிரளட்டும். இதோ நானும் வருகிறேன். அண்ணா, பழம்பெரும் படையாகவும் சிறந்த வீரர்களை கொண்ட ஒரு படையாக இருந்தாலும் அந்த படைக்கு தலைமை தாங்கி நடத்துபவரின் வீரத்தையும் உறுதியையும் பொறுத்தே அதன் பெருமை அமையும் என்று குறள் கூறுகிறதே. அதன்படி ஆற்றலின் மொத்த உருவமான தாங்களே நமது படைக்கு தலைமை தாங்கும் போது எதிரிகள் என்ன செய்துவிட முடியும்? இனி அவர்கள் எதுவும் செய்ய முடியாதபடி அவர்களுக்கு பாடம் புகட்டுவோமாதப்பா. பாகநேரி தேருக்குத்தானே தீ வைத்தார்கள் அந்த தீயவர்கள். பட்டமங்கலம் ஊருக்கே நாம் தீ வைப்போம். உடனே புறப்படும்.
என்ன நாகப்பா? தங்கள் மாமா உரங்காப்புலியின் வலது கை ஆரப்பனால் வெட்டப்பட்டது. நமது வீரர்கள் அவரை பாசறைக்கு கொண்டு செல்கிறார்கள். வைரமுத்தா, உடனே சென்று உன் மாமாவை கவனி. பொழுதும் சாயப் போகிறது. அந்தி சாய்ந்தபின் யுத்தம் புரியக்கூடாது என்ற மரபின்படி இன்றைய போரை இத்தோடு நிறுத்திக் கொள்வோம். வானம் காக்கும் சீமை பாகனேரியா பட்டமங்கலவா என்பதை நாளை தீர்மானிப்போம். போகிறேன். ஆனால் நாளை என் மாமாவின் கையை துண்டித்த உங்களுக்கு தண்டனை தராமல் விடமாட்டேன். போரை நிறுத்துங்கள். அண்ணா, அண்ணா, நான் தெரியுமாதப்பா, போர் தொடங்கிய முதல் நாளே நீ சாதித்து காட்டிவிட்டாய். உரங்கா புலிக்கு நேர்ந்ததை பற்றி வைரமுத்தனின் பாதுகாவலன் அலறிக்கொண்டு ஓடி வந்து சொன்னதை நானும் கேட்டேன். கேட்டீர்களா அண்ணா? அதை சொல்லத்தான் நானும் ஓடோடி வந்தேன். நம் தங்கை கல்யாணியின் தாலியை எந்த கயவன் அறுத்தெறிந்தானோ, எவனதை 4 கால் பிராணி கழுத்தில் போட்டு அனுப்பி நம்மை அவமானப்படுத்தினானோ, அவனது அந்த கையை துண்டித்து விட்டேன் அண்ணா. அதை கேட்டு பதட்டமடைந்த வைரமுத்தன் கரமிழந்த தனது மாமனை கரிசனத்தோடு பார்க்கப் போயிருக்கிறான். இப்படி செய்ததற்குரிய தண்டனையை நாளை நமக்கு வழங்கப் போவதாக சொல்லிவிட்டு வீம்புடன் போயிருக்கிறான். அப்படியா சொன்னான் அந்த ஆணவம் பிடித்த வைரமுத்தன்? பாகநேரியில் புகுந்து நமது தேருக்கே தீ வைத்த அந்த கயவர்கள் தாங்கள் முந்திக் கொண்டோம், பாகநேரிக்குள் புகுந்து விட்டோம் என்ற தைரியத்தில் தானே இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அதற்குரிய தண்டனையை நாளை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் அண்ணா. ஆனால் நம் எல்லையில் நுழைந்துவிட்ட பட்டமங்கலத்து படையை நம்மால் ஒரு அங்குலம் கூட பின்னோக்கி துரத்த முடியவில்லையே. இன்றைக்கு காலை போரை தொடங்கிய போது நாம் இருந்த அதே இடத்தில் தானே இன்னமும் இருக்கிறோம். அப்படியே நினைக்கிறீர்கள் அண்ணா? உரங்காப்புலிக்கு பாடம் கற்பித்ததால் இன்றைய போர் நம்மை பொறுத்தவரை வெற்றிதான் அண்ணா. இதேபோல் நம்மை பழித்து பேசிய பட்டமங்கலக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் நாவை அறுத்து அங்கங்களை சிதைத்து பழி வாங்குவேன் அண்ணா. வைரமுத்தனை விலங்கு பூட்டி உங்கள் காலடியில் கொண்டு வந்து இடுவேன் அண்ணா. அதப்பா, அவனை நீ கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த பட்டமங்கலக்காரர்களின் நாவை அறுத்து பயனில்லை, அவர்களின் சிரங்களை அறுக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் போதே தன் கையால் கட்டப்பட்ட தாலி மனைவியின் கழுத்திலிருந்து அறுக்கப்பட்டதே, அதை மெய்ப்பிக்க வேண்டும். என்னன்னா சொல்கிறீர்கள்? ஒரு மனைவி எப்போதடா தாலி அறுப்பாள்? கணவன் இறந்த பிறகுதானே. அதனால் அறுபட்ட தாலி அறுபட்டதாகவே இருக்கட்டும். நம் தங்கையின் கணவன் இருந்தும் இல்லாதவனாகிவிட்ட பிறகு அவன் மட்டும் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நாளை அந்த வைரமுத்தனின் சிரத்தை அறுத்து பட்டமங்கலத்தை தீயிட்டுக் கொளுத்துவோம். இது நம் நாட்டின் மீது ஆணை. வைத்தியரே, பயப்படும்படி மாமாவிற்கு எந்த ஆபத்தும் இல்லையே. பழையபடி நடமாட முடியும் அல்லவா? நீங்கள் பயப்படும் அளவிற்கு எதுவும் ஆகவில்லை. நான் உடனே வந்து பார்த்து கட்டு போட்டு விட்டதால் ரத்தம் சேதமாகாமல் தடுக்கப்பட்டு விட்டது. நான் போட்டிருக்கும் பச்சிலை கட்டால் வெகு சீக்கிரமாகவே ரணம் மாறிவிடும். வைரமுத்தா மாமா, பார்த்தாயா என் நிலைமையை? அந்த ஆதப்பன் எனக்கு எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி விட்டான் பார்த்தாயா? நீங்கள் கலங்காதீர்கள் மாமா. உங்கள் கையை வெட்டிய அவனை நான் சும்மா விட மாட்டேன். உங்களது ஒரு கைக்கு ஈடாக அவனது 2 கைகளையும் வெட்டி கொண்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு தெரியும் வைரமுத்தா, எனக்கு ஊனத்தை ஏற்படுத்தியவர்களை நீ விட்டு விடுவாயா? அந்த ஆதப்பன் அன்று உனது அண்ணனின் தலைமுடியை அறுத்து வல்லத்தரையனின் மரணத்துக்கு காரணமாக இருந்தான். இன்று என் கையை வெட்டி நீ என்னை கண்டு வேதனைப்படும்படி செய்து விட்டான். இப்போது எனக்குள்ள வருத்தம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா வைரமுத்தா? அவன் என் கையை தானே வெட்டினான். கழுத்தை வெட்டி இருந்தால் உனக்காக, நமது பட்டமங்கலத்திற்காக உயிரை கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமே.
அந்த வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே.